வணக்கம். நான் நல்லது தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்னை சுற்றி கெட்டதே தான் நடக்குது. எவ்வளோ தான் நான் எல்லாருக்கும் நல்லது நினச்சாலும் எல்லாரும் எனக்கு கெட்டது தான் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தான் முழுமையாக நல்லவன் தான் நினைக்கிறான். ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்டை அவனுக்கு அவனே கொடுத்துக்கிறான். மற்றவங்கக்கிட்ட ஒரு விமர்சனம், தன்னை பற்றியான வெளிப்படையான விமர்சனங்களை மற்றவங்ககிட்ட கேட்கறது கூட விரும்புறதில்ல. தன்னோட கேரக்டரை நீங்கள் அனலைஸ் பண்ணணுன்னா நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு சார்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு மார்க் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் மேக்ஸிமம் 80-90 மார்க் தான் கொடுத்துக்குவீங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப தான் உங்களோட உண்மையான மார்க் என்னன்னு தெரியும். ஸோ இதே மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப உங்களால் உங்களை முழுமையாக அனலைஸ் பண்ண முடிஞ்சால், உங்களுக்கு சரியான மார்க் கொடுக்க முடிஞ்சால் தான் உங்களை முழுமையாக கரெக்ட் பண்ண முடியும். சரி, அப்படி இல்லைன்னா அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நமக்குள்ளே மனசுக்குள்ளே வரக்கூடிய தாட்ஸ் 60,000 தாட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 60,000 தாட்ஸில் குறைந்தபட்சம் ஒரு 600 தாட்ஸாவது நீங்கள் உங்களுக்குள்ளே கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு அந்த 600 தாட்ஸை பாசிட்டிவாக மேனிபுலேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்ல பர்சனாக மாறிட்டு வந்துடுவீங்க. தாட்ஸில் 3 விதமான வகை இருக்குங்க. ஒன்று பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், மூணாவது நியூட்ரல் தாட்ஸ். இந்த நியூட்ரல் தாட்ஸில் வரக்கூடிய பாதி தாட்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸாக வரும். இன்னொன்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத இன்ட்யூசிவ் தாட்ஸாக இருக்கும். ஸோ இந்த இன்ட்யூசிவ் தாட்ஸை தான் நிறைய மகான்களும் ஞானிகளும் பயன்படுத்துகிறாங்க. தனக்கு இன்ட்யூஷனலாக என்ன சொல்ல வருது, இந்த சூழ்நிலை என்ன சொல்ல வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதன் மெத்தடில் அவங்க செயல்படுறாங்க. இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அவங்க கேதர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க பாசிட்டிவ் தாட்ஸையும் நியூட்ரல் தாட்ஸில் வரக்கூடிய நல்ல விஷயங்களும் எடுக்க இந்த நெகட்டிவ் தாட்ஸோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக காணாமலே போகுது. ஸோ அதனால தான் ஒரு மகானும் ஞானியும் அறிவாளியும் மிக சிறந்த அறிவாளியும் உருவாகிறாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத தாட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக உருவாக முடியும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நிறைய உங்களை சுற்றி நடக்கும். உங்களை சுற்றி தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு வரும்.